ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் கானன் அனிமேட்டட் சீரிஸோட 83வது எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கானன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 82 எபிசோட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் டிடெக்டிவ் கானன் சீரிஸ்னு சொல்லி தனியாக ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதில் செக் பண்ணிட்டு வாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸ்ட் பேக்கா ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா காலில் அடிபட்டு மோரிசன் அட்மிட் ஆகியிருக்காரு. கூடயே நம்ம ரான் கானன் இருக்காங்க. சொன்ன கானன் யோசிச்சு பார்த்துக்கிருக்கான், இது அங்கிளோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிற 3வது வாரம். 3 வாரத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, ஒரு கிரிமினலை பிடிக்க அங்கிள் ட்ரை பண்ணும்பொழுது அந்த கிரிமினல் அங்கிளோட காலை தாக்கி காலை உடைச்சிட்டான். அதுக்கப்புறம் நான் ஒரு கேனை எத்தி விட்டு அவனை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிருக்கான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரான் நம்ம மோரிசனுக்கு பழத்தை கட் பண்ணி ஊட்டி விட்டுக்கு இருக்காங்க. அப்பா, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இதுதான் நல்ல டைம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த வார்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நர்ஸு சாப்பாடு கொண்டு வராங்க. அவங்களோட பேரு கசூமி நாகயாமா. மோரிசன் இன்னைக்கும் சாதம் தானா, பீர் அப்புறம் சாசிமி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப ரான் அப்பா, இது ஹாஸ்பிட்டல், இங்க ஒன்லி சத்தான பொருட்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்ப கசூமி ஏய் மோரிசன், நீங்க ஒரு பெரிய டிடெக்டிவ்னு எனக்கு தெரியும், உங்களை பத்தி தான் இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா பேச்சு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் ஓ அப்படியா அப்படின்னு சொல்றப்ப அந்த ரூமுக்கு டாக்டர் சிராய் வராரு. அவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்றப்ப அந்த ரூமுக்கு இன்னொரு டாக்டர் வராரு. அவரோட பேர் கட்சுடோசி எடு. அவர் ஒரு சர்ஜனா இருக்காரு. அது எப்படி உனக்கு தெரியும் சிராய், நீ அவங்களோட சேர்ந்து புரணி பேசுறியா அப்படின்னு சொல்றப்ப டாக்டர் எடு மோரிசன், இவன் கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பா இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டாக்டர் சண்டை போட்டுக்கு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எடு அந்த ரூம்ல இருந்து கிளம்பிடுறாரு. சொன்ன மோரிசன் என்னாச்சு, உங்க 2 பேருக்குள்ள எதுவும் சண்டையா அப்படின்னு சொல்றப்ப சிராய் அவனோட பேர் எடு, அவன் சர்ஜனா இருக்கான், நாங்க 2 பேருமே ஒரே காலேஜ் தான், அவன் ஒரு ஓட்டவாய் அப்படின்னு சொல்றப்ப கானன் இந்த மாதிரி 2 டாக்டரும் சண்டை போட்டுக்கு இருக்கிறது நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட் ஆயிடுது. சொன்னே நம்ம மோரிசன் வார்டுக்கு டாக்டர் சிராய் வராரு. மோரிசன், உங்களுக்கு என்னால பீர் கொடுக்க முடியாது, பட் ஆனா காஃபி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோரிசன் வார்டோட விண்டோவோட கர்டன்ஸை ஓபன் பண்ணிட்டு டாக்டர் சிராய் மோரிசன் காஃபில 3 பாக்கெட் சுகரை பண்ணிக்கிருக்காரு. சொன்னே கானன் எதுக்காக இவர் இவ்வளோ சுகர் போட்டுக்கிருக்காரு, ஒருவேளை டாக்டருக்கு சுகர் டூத்தா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்டு சரியா 11:30 ஆயிடுது. சொன்ன மோரிசன் திடீர்னு கண்முழிச்சு பார்க்கறாரு. அவரோட ரூமோட விண்டோ வழியா பார்க்கும்பொழுது ஆப்போசிட் சைட்ல இருக்க ரூம்ல யாரோ ஒரு நபர் இன்னொரு நபரோட முதுகுல கத்தியால குத்துற மாதிரி தெரியுது. ஸோ அதை பார்த்ததும் மோரிசன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. என்னது, கொலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா அவரோட ஸ்டிக் எடுத்துட்டு வேகமா போறாரு. ஸோ அங்க இருக்க நர்ஸு கிட்ட நீங்க உடனடியாக போலீஸுக்கு கால் பண்ணி ஆகணும், இங்க ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸோ மோரிசனும் நர்ஸும் அந்த ரூமுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்பொழுது அங்க எந்த விதமான பாடியும் இல்லை. அதே டைம் போலீஸ் டீமும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சேர்ந்துடுது. மோரிசன், பாடி எங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் நான் இங்கதான் கொலை நடந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துக்கு டாக்டர் எடு வந்துடுறாரு. இங்க என்ன நடந்துக்கு இருக்கு, நீங்க கண்டதை பார்த்து உளராதீங்க மோரிசன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் என்னது நான் உளறேனா அப்படின்னு சொல்றப்ப டாக்டர் சிராய் அங்க வந்துடுறாரு. சரி விடு, பேஷண்ட்டை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் இல்ல என்ன நம்புங்க, நான் என்னோட கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப டாக்டர் சிராய் அதாவது மோரிசன் இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் அப்போ நான் கதை சொல்றேன்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப டாக்டர் எடு கண்டிப்பா நீங்க கதை தான் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதே சமயம் மோரிசன் பயங்கரமா கோவப்படுறாரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போலீஸும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோரிசனுக்கு மறுபடியும் முழிப்பு வந்துடுது. ஆப்போசிட் சைடு ரூம்ல அதே மாதிரி கொலை நடக்கிறத பார்க்கறாரு. வேகமா அங்கிருந்து நர்ஸு கிட்ட சொல்லி போலீஸை கூப்பிட்டுட்டு அங்க போறாரு. ஸோ அந்த ரூம்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் எந்த பாடியும் அங்க இல்லை. ஸோ இந்த விஷயம் திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. சொன்னே ரான் அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு, இதோட 4வது முறை அப்படின்னு சொல்றப்ப மோரிசனை அவரோட பெட்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. சொன்னே மோரிசன் நான் போய் சொல்லல, நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றப்ப டாக்டர் சிராய் இவர் பல கேஸ்ல ஒர்க் பண்ணனால அதுல ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்னால அவருக்கு பிரம்மையா தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் இல்ல எனக்கு எந்த பிரம்மையும் இல்லை, நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ரான் அப்பா எதுவும் நினைக்காதீங்க, அமைதியா படுங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் அங்க இருந்து கிளம்புறான். ஸோ உடனே கானன் ஃபர்ஸ்ட் நான் அந்த இடத்த செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப
சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசன் கொலையை பார்த்த அந்த ரூமுக்கு வந்து கானன் போய்க்கு இருக்கான். ஸோ அங்க இருக்க விண்டோக்கு கீழே வந்து சில கரைகள் இருக்கிறத கானன் வந்து நோட் பண்றான். இது கண்டிப்பா ரீசெண்டா உருவானதா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த விண்டோவை வந்து ஓபன் பண்ணி பார்க்கறான். ஸோ சுத்தி தெரிகிற ரூமை வந்து செக் பண்றான். ஸோ அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரூமோட விண்டோவில் வந்து கர்டன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ கானன் வந்து உண்மையா இது நடந்தது அந்த கர்டன்ஸ் இல்லாத ரூம்லயா தான் இருக்கணும். அந்த ரூமோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ரூம்ல பட்டிருக்கத அங்கிள் பார்த்து இருந்திருக்கணும். இது ஒரு மிரர் ட்ரிக்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கானன் வேகமா அந்த கர்டன்ஸ் இல்லாத ஸ்டோர் ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்க்கறான். அங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டுக்கு யூஸ் பண்ற ஒரு டம்மி டாய் இருக்கத கானன் வந்து நோட் பண்றான். கண்டிப்பா இதை வச்சு தான் ஃபேக்கான கொலை நடந்த மாதிரி நடிச்சிருந்திருக்கணும். பட் ஆனால் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து யோசிச்சுக்க இருக்கான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மறுபடியும் நைட் ஆயிடுது. ஸோ கானன் வந்து அங்கிள் இன்னைக்கு நைட்டு நான் உங்க கூடயே இருக்கவா அப்படின்னு சொல்றப்ப டாக்டர் சிராய் வந்து ஓ நீ தாராளமா அவர் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாக்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கர்டன்ஸை ஓப்பன் பண்ணிட்டு நீங்க இயற்கை ரசிச்சுக்கிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்டு சரியா 11:30 ஆயிடுது. ஸோ அந்த கிளாக்ல இருந்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ கானன் வந்து வேகமா அந்த விண்டோ வழியா பார்க்கும் பொழுது ஆப்போசிட்ல இருக்க ரூம்ல வந்து சேம் கொலை நடக்கிறத நம்ம கானன் வந்து பார்த்துடுறான். ஸோ மோரிசன் வந்து ஏய் கானன் நீ பார்த்தேல அது உண்மைதானே, நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது, அதை நிரூபிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோரிசன் வந்து வேகமா அந்த ஸ்டிக் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதே சமயம் கானன் வந்து அப்போ நான் உடனடியாக ஸ்டோரேஜ் ரூமுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கானன் அங்கேருந்து வேகமாக கிளம்பி போகிறான். ஸோ அங்கே போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டம்மி அதே இடத்துல இருக்கு, எந்த விதமான மாற்றமும் நடந்த மாதிரியே தெரியல. ஸோ கானன் வந்து இங்கே எதுவுமே நடக்கலை அப்படின்னா ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு கானன் வேகமாக அங்கேருந்து கிளம்புறான். அந்த ரூம்குள்ளே போய் பார்க்கும் பொழுது மோரிசன் வந்து கீழே மயக்கம் போட்டு கிடக்கிறாரு. அவர் கை கிட்ட டாக்டர் எடு வந்து முதுகுல கத்தி குத்துனபடி இறந்து போய் கிடக்கிறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ஃபாரன்சிக் டீமோட சேர்த்து நம்ம இன்ஸ்பெக்டர் மெக்ரே டகாகி எல்லாரும் வந்து சேர்ந்துடுறாங்க. சோ டகாகி வந்து டாக்டர் எடுவோட முதுகுல 2வது தடவை கத்தி குத்தப்படும் பொழுதுதான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து மயக்கம் தெளிஞ்ச மோரிசனை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்போ மோரிசன் வந்து எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, யாரோ என்னோட பின்னாடி வந்து என்னைய தாக்குனாங்க, நான் அப்படியே மயக்கம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து வேகமா அங்கிருந்து ஓடி வந்துருக்கா. அப்போ உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து எனக்கும் எதுவும் தெரியாது ரான் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். அதே சமயம் டாக்டர் சிராய் வந்து இதுல என்ன சந்தேகம் இருக்கு, கண்டிப்பா மோரிசன் தான் டாக்டர் எடுவை கொலை பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப டாக்டர் சிராய் வந்து சில நாட்களா மோரிசனுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கதா நாங்க கண்டுபிடிச்சோம், அதனால அவருக்கு பல பிரமைகள் ஏற்படுது, அதனால தான் அவர் இந்த கொலையை பண்ணியிருப்பாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இல்ல அந்த கொலையை நானும் என்னோட கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து நீ சொல்றது உண்மையா இருக்கலாம், பட் ஆனா உன்னோட சாட்சி வந்து கோர்ட்ல எடுபடாது அப்படின்னு சொல்றப்ப அதே டைம் மோரிசன் வந்து அப்படின்னா என்னோட மைண்ட் பிளாக் ஆன டைத்துல நான் தான் அந்த கொலையை பண்ணேனா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்பா நீங்க என்ன வார்த்தை பேசிக்கிருக்கீங்க, நீங்க விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து உடனடியா ஸ்டேர்ஸ் லிஃப்ட் நர்ஸ் ரூம் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு. இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து டாக்டர் சிராய் உங்களுக்கும் டாக்டர் எடுவுக்கும் ஒரு சண்டை நடந்ததா கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்றப்ப டாக்டர் சிராய் வந்து இல்ல அது ஒரு சின்ன சண்டை தான் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அப்ப சரியா 11:00க்கு நீங்க என்ன பண்ணிக்கிருந்தீங்க அப்படின்னு சொல்றப்ப டாக்டர் சிராய் வந்து நான் வந்து நார்த் வார்டில் இருக்க என்னோட ரூம்ல இருந்தேன், அது 2nd ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அதை நிரூபிக்க ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்றப்ப டாக்டர் சிராய் வந்து இருக்கு, அந்த டைத்துல சரியா என்னோட நர்ஸ் ஒகிடா வந்து டெலிவரி சார்ட்டை என்னோட ரூமுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து ஒகிடா அந்த டைத்துல நீங்க அவரோட ரூம்ல பாத்தீங்களா அப்படின்னு சொல்றப்போ ஒகிடா வந்து அதாவது அந்த ரூம்ல வந்து நான் சாட்டையும் காஃபியும் கொண்டு போனேன், அப்போ அவரோட ரூம்ல வந்து அவர் போன் பேசிக்கிறதுனால அவரோட ரூம்குள்ள இருந்தே அந்த டெஸ்க் மேல அந்த சார்ட்டை வச்சுட்டு போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து ஸோ அப்படின்னா நீங்க அவரோட முகத்தை பார்க்கல, ஒன்லி சவுண்டை மட்டும் தான் கேட்டீங்க அப்படின்னு சொல்றப்ப ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் கானன் வந்து டாக்டர் சிராய் நீங்க யார்கிட்ட கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்றப்ப சிராய் வந்து நான் டயகனைஸ் பத்தி ஒரு பேஷண்ட் கிட்ட பேசிக்கிருந்தேன் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து மோரிசன்
என்னை மன்னிச்சிடுங்க, இதில் நீங்கள் தான் ரொம்ப முக்கியமான குற்றவாளி அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து அங்கிளை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். சொன்னே கானன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அங்கிளோட ரூமில் வந்து சிராய் தான் அந்த கர்டன்ஸை ஓப்பன் பண்ணாரு. கிளாக்ல அலாரத்தை செட் பண்ணதும் அவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி டாக்டர் சிராயோட ரூமுக்கு போய் செக் பண்ணுறான். ஸோ அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா டெலிஃபோனில் வந்து ஸ்பீக்கர் பட்டன் இருக்கிறத கானன் நோட் பண்ணுறான். நேற்று நர்ஸு கொடுத்த அந்த காஃபி கப் அங்கே இருக்கிறதையும் கானன் வந்து நோட் பண்ணுறான். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க கொடுத்த அந்த சுகரை வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்கிறத கானன் வந்து நோட் பண்ணுறான். இன்னைக்கு அங்கிளுக்கு கொடுக்க வேண்டிய காஃபியில் 3 பாக்கெட் சுகரை வந்து அவர் கலந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது நேத்தியா சுகர் போடாமல் காஃபி குடிச்சாரு. கண்டுபிடிச்சிட்டேன், கண்டிப்பாக கில்லர் டாக்டர் சிரையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கானன் வந்து அந்த ரூமுக்கு வெளியில் இருக்க ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸரை பார்க்குறான். இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து டாக்டர் சிராய் ரூமில் இருக்க ஒரு பொருளை வந்து செக் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஆஃபீஸர் வந்து அந்த ரூம்குள்ளே போய் செக் பண்ணிட்டு வெளியில் வராரு. சொன்னே கானன் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஆஃபீஸர் வந்து தம்பி நீ சொன்ன மாதிரி தான்ப்பா இருந்தது அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து எனக்கான ப்ரூஃப் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கானன் வந்து வேகமாக அங்கேருந்து கிளம்பி மோரிசனோட கழுத்துலேயே அந்த வாட்சால் அடித்து மயக்கம் போட வச்சிடுறான். சொன்னே மோரிசன் வாய்ஸில் வந்து கானன் வந்து பேச ஆரம்பிச்சிடுறான். இந்த கொலையை பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருந்திருக்காங்க. ஸ்டோரேஜ் ரூமில் இருக்க டம்மியை வச்சு பல தடவை ரிஹர்சல் பார்த்துருக்காங்க. கில்லர் தான் என்னோட ரூமில் இருக்க அந்த விண்டோ பட்டன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணா. என்னோட கிளாக்ல அலாரத்தை செட் பண்ணதும் அவன் தான். கடைசியா அவன் தான் என்னோட தலையில அடிச்சு என்னோட கைரேகைய அந்த கத்தியில பதிகிற மாதிரி அவன் செட் பண்ணி வச்சிருந்திருக்கணும். அது வேற யாரும் கிடையாது, இங்க நிக்கிற டாக்டர் சிராய் தான் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து நீங்க சொல்றது சரியாவே இருக்கட்டும், பட் ஆனா நர்ஸ் வந்து சிராய் பேசுனதை கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அது அவனோட செல்போன் மூலியமா தான் அவன் பேசி இருந்திருக்கணும். சிராய் சரியா 11 மணிக்கு டெலிஃபோன்ல இருந்து தன்னோட மொபைலுக்கு கால் பண்ணி அந்த டெலிஃபோன்ல வந்து ஸ்பீக்கர் பட்டனை வந்து கிளிக் பண்ணியிருந்திருக்கணும். வேக வேகமா நார்த் வார்டுக்கு கிளம்பி அங்க மறைஞ்சிருந்து டாக்டர் எடுபோ வந்து கொலை பண்ணியிருந்திருக்கணும். அந்த இடத்துல இருந்தே 11க்கு சரியா நர்ஸ்கிட்ட வந்து பேசி இருந்திருக்கணும். அங்க வந்த என்னோட தலையில மழுங்கன கட்டையால அடிச்சு மயக்கம் போட வச்சு என்னோட கைரேகைய அந்த கத்தியில பதிய வச்சிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் வேக வேகமா அவரோட ரூமுக்கு போய் டெலிஃபோன்ல இருக்க ஸ்பீக்கரை வந்து ஆஃப் பண்ணி இருந்திருக்கணும். பட் ஆனா ஒரு முக்கியமான ஆதாரத்தை ஒண்ணு மறந்து போயிட்டாரு. நர்ஸ் கொண்டு வந்த அந்த காஃபில கலக்கிறதுக்காக மொத்தம் 3 சுகர் பாக்கெட் இருந்தது. அதை அவர் யூஸ் பண்ணவே இல்லை. டாக்டர் சிராய்க்கு சுகர் டோஸ் இருக்குன்ற விஷயம் பல பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றப்ப டாக்டர் சிராய் வந்து நான் சில டயத்துல சுகர் போடாம கூட காஃபி குடிப்பேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசனோட வாய்ஸ்ல வந்து கானன் வந்து ஸோ அப்போ நீங்க காஃபி குடிச்சதா சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப டாக்டர் வந்து ஆமா அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னே கானன் வந்து நீங்க சொல்றது சுத்த போய், அந்த காஃபி கப்பில் ஒன்லி நர்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருந்தது. உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஏன் இல்லைனா நீங்கள் மர்டர் பண்ண அந்த க்ளவுஸோட அந்த காஃபியை சிங்கில் ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணியிருந்துருக்கணும். நீங்கள் க்ளவுஸால் கைப்பிடியை பிடிக்காதனால அதில் ஃபிங்கர் பிரிண்ட் அழியாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப டாக்டர் சிராய் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நான் தான் அந்த கொலையை பண்ணேன். உங்களோட சீஃப் சர்ஜன் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிட்டையர் ஆக போகிறாரு. அந்த பதவிக்கு என்னையும் எடுவையும் தான் பரிந்துரை பண்ணாங்க. பட் ஆனால் எடு வந்து என் மேல தப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சு எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினா, என்ன மட்டம் தட்டுனா. எடுவோட அப்பா ப்ரொஃபஸரா இருக்கறனால அவனுக்கு தான் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதனால தான் நான் அவனை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நேர்மையின்மையும் குற்றமும் உங்களை ஒரு நல்ல மருத்துவம் ஆக்கவே ஆக்காது அப்படின்னு சொல்றப்ப டாக்டர் சிரையா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடுது. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோரிசன் வந்து மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறாரு. நான் கொலை பண்ணல, என்ன அரெஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்பா நீங்க தான் கேஸை சால்வ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்றப்போ மோரிசன் வந்து ஓ அப்படியா, எனக்கு தான் தெரியுமே, நான் தான் ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ் ஆச்சே அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இவர் எப்பயும் திருந்த போறது இல்லை அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.